உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இம்புட்டு பணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போத? விரல் தான் சூப்பன. இது பெரியவங்க சமாச்சாரம். போயே கிரவுண்ட்ல பால் போட்டு சின்ன புள்ளையா விளையாடிக்க போ. அண்ணாச்சே அவனை கூட்டு போங்க அண்ணாச்சே. வெறும் பயல இந்த ஸ்கூலை வாங்கிட்டா சரிக்கு சவமா ஆயிடுவியோ? இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இந்த ஸ்கூலை எப்படி நடத்துறன்னு பாக்குற. பாக்க தாண்டா போற நீயும். ஸ்கூல் நிர்வாகம் கை மாறுதலா அத ஒரு விழாவா நடத்தலாம்னு இருக்கான். அத சில சமூக விரோதிகள்லாம் உள்ள பூந்து கலாட்டா பண்ண போதாங்கன்னு தகவல் வந்திருக்கு. பொறுக்கி பசங்க உள்ள பூந்து எந்த கலாட்டாவும் பண்ணாம பாத்துக்க. நீதான் வந்து காவல் நிக்கன. புரியுதா? ஆமா, நீங்க தான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். என்ன முறைக்கிட? உன் பாதுகாப்புல தாம்ல அந்த விழாவே தடபுடலா நடக்க போகுது. முடிஞ்சா அந்த விழாக்கு உங்க அப்பனையும் கூட்டு வா. கூட்டத்துல நிக்க வையே. அப்படியே ஃபயர் இன்ஜின் ஆபீஸுக்கு போன் அடிச்சு ஒரு வண்டியே வர வச்சிரு. ஏன்னா அங்க சில பேர் வயிறு பத்தி எரியும்ல. அணைக்க வேண்டாம். நீ போலீஸோட பவரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த ஸ்கூல் இல்ல, உன் மளிகை கடையை கூட நடத்த விடாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எவ்வளவு தடவை முயற்சி பண்ணாலும் உன்னால அதெல்லாம் முடியலல்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும்ல. மண்டக்குள்ள கொஞ்சம் மூளை வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க கிடக்கு? நீ வந்து புத்திசாலிகளோட மோதலாமா? எத்தனை தடவை தோத்து போனாலும் உனக்கு அறிவு வரல. அறிவு வராதா? இல்ல சோத்த திங்குதே இல்ல வேற என்னத்துல திங்க? இங்க உன்னை அடிச்சு தூக்கி போட்டு போயிட வேண்டாம். நீ ஒரு உண்மையான ஆம்பளை அந்த மேல கைவேல வெயிலங்கல்ல. கையடல என்ன வேண்டுதல வட்ட வட்ட வந்து அவன் அடி வாங்கிட்டு போனே. எடுல கைய சிரிப்பு போலீஸ். நல்லது பண்ற மனுஷன் நீ உள்ள தூக்கி போடுவியா? தைரியம் இருந்தா நீ தூக்கி போடியா பாப்போம். பணம் இருந்தா மட்டும் போதாதுல. இந்த மாதிரி மக்களுடைய செல்வாக்கு வேணாம். இதெல்லாம் உனக்கு எங்களே புரிய போது முட்டா பயல. பார்த்து பேசு போலீஸ்காரன். நான் இந்த ஊரு பிரசிடென்ட். ஏன் முன்னாடி சல்யூட் அடிச்சு நீ மரியாதையா பேசல? டேய், உனக்கு என்னடா மரியாதை? பாவம் ஏழை பசங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்கி அத பாரா மாத்த பாத்தியே. உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு யாரா மரியாதை கொடுப்பாங்க? மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. இல்லன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு தான் போவேன். சார், பொது ஜனங்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்காவ. பிரச்சனை வேண்டாம், வாங்க சார் போயிடலாம். இங்க எல்லாரையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப எல்லாரும் பேசின பேச்சுக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பீங்க. போல உன்ன மாதிரி கொல்ல வேற பார்த்தேன். பிரசிடென்ட் சண்முகம். பிரசிடென்ட் சண்முகம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் இருக்கார்லா, அவரு சவுத் ஆப்பிரிக்கால வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு வெள்ளக்கார துறை வந்து, என்னடா அவன் ஒரு கருப்பான ஆளு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போலாமா, முதல்ல அவனை கீழே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல அவரை பொட்டி பொடிக்கையோட தூக்கி வெளியில எரிஞ்சிட்டானுலாம். பிளாட்பாரத்துல வந்து விழுந்த காந்தியடிகள் அன்னைக்கு முடிவு பண்ணாராம், இல்ல வெள்ளக்காரத்தோர என்னையாம்ல ட்ரெயினை விட்டு தூக்கி போட்ட, உன்னைய நாட்டை விட்டே வெளியில அனுப்புறேன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அன்னைக்கு ஒருத்தர் அவரை ட்ரெயின்ல இருந்து கீழே தூக்கி போட்டேன். அதே மாதிரிதான் என் தங்கச்சி ரத்னாவ இந்த ஸ்கூலை விட்டு வேலையை விட்டே தூக்குனாவ. ஆனா இப்ப பாத்தீங்களா, இதே ஸ்கூல்ல யாரு அவளை வேலையை விட்டு தூக்க காரணமா இருந்தாலும் அவங்க முன்னாடியே இன்னைக்கு பிரின்சிபல் ஆக்கி காட்டியிருக்கா.
நீங்க என்னவோ நான் தான் இங்க சாதிச்சு விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னத்தை செஞ்சு விட்டேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே. உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அம்பிடுதே. சாதிச்சதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் தானே. நல்லா கேட்டுக்கிடுங்க, இது நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். இது நம்ம பள்ளிக்கூடம். இது நம்ம பொறுப்பு. இது ஆண்டாண்டு காலம், தலைமுறை தலைமுறை இங்க இந்த பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமா நடக்கும், நடத்தி காட்டுதோம். இதுக்கு காரணமா இருந்தவங்க எல்லாம் இருக்கான், இனியை நம்பி வந்தவங்க எல்லாம் இருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆசீர்வாதம் பண்ணனே. என்னல இது? நீ இந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் மட்டும் இல்ல, இப்ப எல்லா டீச்சருக்கும் தலைமை டீச்சர் வேற. நீ என் காலில் விடலாமால? வாழ்த்துக்கள். இலே, இந்த ஊரே நம்மள நம்பி இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ஒப்படைச்சிருக்காவ. உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காவ. தைரியமா நல்லா திறமையா செய்யணும், ஞாபகம் வச்சுக்க. எப்பா வாப்பா போயிருவோம். போவோம்லே, போலாம். நான் என்ன இதை பார்த்து சந்தோஷப்பட வந்தேனே, இல்லை இங்க தங்கறதுக்காக வந்தேன். நான் வயிறு கிடந்து காந்ததுல காட்டு தீயா எரியுது. அந்த எரிச்சல் தான்லே இப்ப எனக்கு எரிவாயு. இந்த எரிச்சலை வச்சே இந்த வெறும் பையில நான் பள்ளி வாங்குதேன். வாலே புலை சரியா? இல்ல உட்காரு. இல்ல ரத்னா, உன்னோட கனவை நான் நிறைவேற்றிட்டோம்ல. இனி நீதான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற 50 பேரோட கனவையும் நிறைவேற்றணும். சரிண்ணே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஸ்வேதா, என்ன தலை போற விஷயமா? ஏன் இப்படி கத்துற? அப்படியே வச்சுக்கோங்க அத்தை. வேலை செய்யறவங்க இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமாக்கா, ஸ்வேதா ஃபோன் பேசுறப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேன். அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் வாலாட்டுற பழக்கம் போகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள மதிச்சு கல்யாணம்னு கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சோம். அவங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. அண்ணே, என்ன நீ இது? ஒரு மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு. அது தெரியாத இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை. ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. நாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. மாமா, ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோன்னு தோணுது. அவங்க எல்லாரையும் எங்க தங்க வச்சோமோ அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா மாப்ள? நீங்க சொல்றது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன, பாரதி வீட்டில் இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? வெயிட் பண்ணுங்க, நானே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். தமிழ், தமிழ், நான் இப்போ எங்க இருக்கேன்? நேத்து நைட்டு அங்கதானே தூங்கணும். அப்புறம் எப்படி இங்கே வந்தோம்? ஐயோ, அடி.
ஏய் ஏய் காலடு மா எதுக்குமா என்ன அடிச்ச? எதுக்குடி உயிர் போற மாதிரி ஏன் மேல காலத்துக்கு போடுற? வலிக்குது தெரியுமா? அம்மா ஏய் ஜனு, என்னத்தை பார்த்துட்டு இருக்க? காலத்துக்கு போட்டுவிட்டு மா நம்மள எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? அதே குடோன்ல தான் இருக்கோம். இல்லம்மா, நாம இப்ப எங்க இருக்கோம்னு கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. ஆ? அடியே, என்னடி இது? அப்பா, எதுக்குடி எதுக்குடி கிள்ன? அறிவு கெட்டவளே, எதுக்குடி என்ன நறுக்குன்னு கிள்ளி வச்ச? ஒண்ணும் இல்லம்மா, இது கனவா நிஜமான கிள்ளி பார்த்தேன். ஆ? அதுக்கு ஒன்ன நீ கிள்ளி பாத்துக்கணும், என்ன எதுக்குடி கிள்ன? எந்திரிச்சு வாடி, மத்தவங்கள எங்கன்னு பாப்போம். ஓ, நீங்க தானா? உள்ள வரும்போது சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஆமாங்க, நம்ம எங்க இருக்கோம்? எப்படி இங்க வந்தோம்? அது தெரியாம தானே காலையில இருந்து நானும் முடிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரூமா போய் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. மாப்பிள்ள, உங்க மாமனார் எங்க? ஆமா, ரொம்ப தான் அக்கறை உனக்கு. அவர்கிட்ட திட்டு வாங்காம தூக்கம் வராதா? வா போய் தேடுவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியாம நாங்களே குழம்பி போய் நின்னுட்டு இருக்கோம். நீ திங்கறது கலைஞ்சிட்டு இருக்க. ஏய் பாத்து, விஷம் வச்சிருக்க போறாங்க. ஐயய்ய, வாய கழுவு. நல்ல விதமா யோசிக்க தெரியாதா உனக்கு? இதெல்லாம் யாரு வேலையா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஆதி தம்பியோட வேலை. நீங்க தேடிக்கிட்டு இருக்க அடியன் நான் தான். நான் சொல்ல, ஆதி தம்பி தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அட, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். தம்பி, நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கீங்களே. கண்டிப்பா சொல்றேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வசதி எல்லாம் சரியா இருந்துச்சான்னு சொல்லுங்க. நைட் எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா? என்னக்கா, நான் சொன்னபடி டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்குங்க. சார், உங்க எல்லார் கேள்விக்கும் நான் பதில் கண்டிப்பா சொல்றேன். ஆனா வேலையா நீங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பொறுமையா பேசலாம். தம்பி, நீங்க உபசரிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் ஏத்துக்கிறதுல எந்த சந்தேகமும் வராது. அப்படி சொல்றீங்களா? கரெக்ட் தான் சார். அதானே, நான் யாருன்னு சொல்லிட்டா போச்சு. என் பேரு சரவணன். நானும் ஆதியும் ஸ்கூல் படிக்கிறப்போ பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட பிசினஸ் வேற லெவல் ஆயிடுச்சு. அதனால நாங்க வேற இடத்துக்கு போயிட்டோம். அப்பப்போ நான் ஆதியை மீட் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாவே பிசினஸ்ல கொஞ்சம் பிஸி. அதனால உங்க யாருக்கும் நான் யாருன்னு தெரிய வாய்ப்பே இல்லை. எங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா, ஆதி இல்லாம நான் இல்ல, நான் இல்லைன்னா ஆதி இல்ல. அப்படி ஒரு ஜிகிரி தோஸ்து. எம்மாடி பாரதி, இதெல்லாம் ஆதி தம்பியோட வேலையா தான் இருக்குன்னு நான் சொல்லல. தம்பி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் தம்பி. குளிச்சுட்டு வந்து நீங்க சமைச்சு வச்சாலும் ஒரு புடி பிடிச்சிடுறோம். சார், நீங்க ஊர்ல கம்மாயில குளிக்கிற மாதிரி இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு சார், அதுல குளிக்கலாம். வாங்க.
அப்படியா சொல்றீங்க? அட ஆமா சார், வாங்க. அப்படின்னா நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். தமிழ் பாப்பா, நீச்சல் குளத்துல போய் தாத்தா போய் குளிக்க போறேன், நீ வரியா? ஐ ஜாலி தாத்தா, வாங்க போலாம். எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஆசை. வாங்க 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 வாங்க. பாத்து வாங்க பாடி வாங்க. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, இந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஒண்ணுமே ஆக போறதில்ல. நம்ம சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். அது வரைக்கும் வர வழி இல்லை இந்திரா. எனக்கு புரியுது கௌதம். அது வரைக்கும் அக்காவை எல்லாரும் பைத்தியக்காரி மாதிரி தானே பாப்பாங்க. நான் அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போகணுமா? அப்படி இல்லை இந்திரா. இவன் வேற புதுசா எலெக்ஷன் பிரச்சனை கொண்டு வந்திருக்கான். அதை நினைச்சா எனக்கு இன்னும் கவலையா இருக்கு. கௌதம், அதனால என்ன? அவங்களே நின்று ஜெயிச்சுட்டு போட்டுமே. நம்ம கம்பெனியோட பேரை தூக்கி நிறுத்ததான் இப்படி செய்யறேன்னு கதிர் மாமா சொல்றாரே. எப்படி இந்திரா? அவன் தூக்கி நிறுத்த போறானா? இருக்கிறத பாதாளத்துல போட்டு புதைக்காம இருந்தா சரி. அவன் நின்று தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, கம்பெனி நிலைமை இன்னும் மோசமாயிடும். என்ன சொல்ற கௌதம்? நிஜமாவா? அப்போ கதிர் மாமா ஜெயிக்கிறது அவ்வளவு உறுதி இல்லைன்னு சொல்றியா? ஆமா, நம்ம கம்பெனியோட குட்வில் வச்சு ஜெயிக்கலாமே தவிர அவன் தனியா நின்று ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவன் எல்லார்கிட்டையும் ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு ஓட் பண்ணவே எல்லாரும் தயங்குவாங்க. இரு, இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, எவ்வளவு வேர்த்து போயிருக்கு பாரு. இல்ல இந்திரா, இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு புரிஞ்சுதான் அவர் வேணான்னே சொன்னாரு. அதுக்குள்ள அவன் எதோ பேசி அம்மாவை சப்போர்ட் பண்ண வச்சுட்டான். இது வேற அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, இப்ப நீ டென்ஷன் ஆகாத கௌதம். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னா தப்பா இருக்கும். அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டுமே, விடு. என்ன பண்றது? அப்படிதான் நாம நம்மளை சமாதானப்படுத்திக்க வேண்டியிருக்கு. கௌதம், நீ இவ்ளோ தூரம் கவலைப்படாத. நல்லவங்களை நிறைய சோதிக்கிற கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றியும் நிறைய கொடுப்பாரு. அதனால இத அப்படியே விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. ஓகே? கௌதம், இந்த மாதிரி முத்தம் கிடைக்கும்னா எவ்வளவு சோதனை வேணா பார்க்கலாமே. இல்ல இல்ல இந்திரா, நான் அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி அடிக்கடி சோகம் வந்தா இந்த மாதிரி பாசமா முத்தம் கிடைக்கும்ல, அதான். நான் வேணா சோகமா இருந்து ட்ரை பண்ணவா? நீ சோகமாரு, நான் உனக்கு தரேன். சரி, இது ஓகே. முத்தம் வேணுமா? முத்தம் முத்தம் வேணுமா? முத்தம் வலிக்குது இந்திரா. கேப்பியா நீ? வேண்டாம், நான் சும்மா சொன்னேன். லூசு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன கதிர், எதுக்கு இவ்வளவு ஆத்திரமா இருக்க? ரோஷி, தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை யாரு வீட்டுக்கு வர சொன்னது? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்ட. ஏன் ரோஷி இப்படி எல்லாம் பண்ற? என்ன கதிர், இதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுற? நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சீரியஸ்னஸும் தெரியல. நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நாங்க நிலைமையை சரி பண்ண எவ்வளவு போராடிட்டு இருக்கேன்.
எல்லாம் சரியாயிருச்சுன்னு நினைக்கிறப்ப நீ வந்து மொத்தமா கெடுத்துட்ட. என்ன கதிர், அறிவு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு திட்டுற? எனக்கெல்லாம் அறிவு நிறையவே இருக்கு. அதனாலதான் உன் பொண்டாட்டி மாதிரி உன்னை நம்பி ஏமாறாம என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக நேர்ல வந்தேன். அப்போ நீ என்ன நம்பலையா? நான் உன்னை நம்ப தயாராலாம் இல்ல கதிர். ரோஷி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாத்துறேனா அது கூட எதுக்காக? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தானே. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியலையா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே ரோஷி? நீ இப்படி பேசும்போது பாவமா தான் இருக்கு. ஆனா உன்னை எப்படி நம்புறது? நீ எப்ப பார்த்தாலும் உன் ஸ்டாண்ட மாத்திக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்ல, எனக்கு உன் பொண்டாட்டி காவியாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் பொழுதுக்கும் அக்கா அக்கான்னு முட்டு கொடுத்து உன்னையும் என்னையும் பிரிச்சாலே அந்த இந்திரா, அவங்க 2 பேரையும் பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். ஆமா, இப்ப இதான் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா கதிர், முக்கியம்தான். அந்த இந்திராவால தானே நான் ஊரை விட்டு உன்னை விட்டு 6 மாசம் பிரிஞ்சிருந்தேன். அதான் குழந்தை இறந்து போய் சோகமா இருக்க அந்த மூஞ்சிங்களெல்லாம் பார்த்து நக்கல் அடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் வந்த. அதுக்கு போய் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐயோ ரோஷி, நீ என்ன இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு இருக்க? ஆல்மோஸ்ட் காவியாவை பைத்தியம்னு சொல்லி அவ அம்மா கூட அனுப்புற முயற்சியில இருக்க. கூடிய சீக்கிரம் அனுப்பிடுவேன். அப்புறம் நம்ம பாட்டுக்கு சென்னையில நிம்மதியா இருக்கலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வந்து மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துராது. ஏன்னா உன் பொண்டாட்டி கூட இந்திரா இருக்கா. அவ அவ்வளவு சுலபமாலாம் அவ அக்காவை விட்டு கொடுக்க மாட்டா. அவளையே நான் அள வச்சுட்டேன்னா பாரு. நீ என்ன பத்தி யோசிச்சு பாரு. நான் காவியாவை பண்ற டார்ச்சர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திரா முழிச்சிட்டு இருக்கா. நான் இந்திராவே சமாளிச்சிட்டேன், அது தெரியுமா? பெருசா பேச வந்துட்டேன். ஐயோ ஐயோ, நீ நிஜமாவே முட்டாள்தான் கதிர். நீ இந்த அளவுக்கு இந்திராவை சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தா நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அதுவும் அவ ஐஏஎஸ் ஆயிட்டானா அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் வேற பிளான் வச்சிருக்கேன். வேற பிளானா? ஆமா, வலிமையான எதிரியை எதிர்க்கணும்னா அதுக்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நம்மளால இருக்க முடியலன்னா ஸ்ட்ராங்கா இருக்க ஆளுங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். சோ அதுக்காக நமக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்ற பிளான் படி தான் நம்ம செய்ய போறோம். புரியல, புது பார்ட்னரா? நீ நீ என்ன சொல்ற? அதோ அங்க வரார் பாரு, அவர்தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதையும் மறக்க கூடாது சார். மறந்தா நம்ம மனுஷனே கிடையாது. அப்ப எங்க வீட்டுல இருந்த காசு நகை எல்லாத்தையும் வச்சுதான் உங்களோட பார்ட்னரா டீல் போட்டிருந்தா. கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. விஸ்வாவுக்கும் சரி வசந்துக்கும் சரி ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டல சார். அப்ப கையில காசு இல்ல. அப்ப அந்த நிலைமையில இருந்த பத்மா நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. நானும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில் எங்கேயுமே கிடைக்காம சரி நேரா ஸ்கூலுக்கே போய் கரஸ்பாண்டன்ட்டே பேசி பார்ப்போம், கொஞ்சம் டைம் கேட்டு பார்ப்போம்னு போனேன். அப்பதான் தெரிஞ்சுது நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க 2 பேத்துக்கு ஃபீஸ் கட்டிட்டு போயிட்டீங்கன்னு. சார், எப்போ நடந்ததை இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா சார்? என்னோட பார்ட்னர் கஷ்டப்படும் போது அப்படியே விட முடியுங்களா? சரி, அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க சார்? சார், ஒரு அப்பனா அப்ப நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் சார். ஒரு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட எனக்கு தைரியம் இல்லை சார். ஆனா அதுக்கு நன்றி கடனா இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு பெருசா எதுவுமே பண்ணல. ஏன்னா கடவுள் உங்களை எப்பவுமே அந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து நிறுத்தல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். என்ன சார்?
இதை எடுத்துக்கங்க. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா உங்க குடும்பத்தை நான் என் குடும்பமா தான் நினைக்கிறேன். இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். சார் சார் பெருசா ஒண்ணும் இல்லை சார், ஒரு 50 லட்ச ரூபா தான். என் அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன், இப்பதான் அதை டிராப் பண்ணி கொண்டு வந்தேன். இந்தாங்க சார், இதை வாங்கிக்கோங்க. நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். தங்கச்சி இந்தாம்மா, இதை வாங்கிக்கம்மா. அண்ணே வேண்டாம் அண்ணே. சார், அன்பரசி உங்க வீட்டுக்கு வர்றதை நினைச்சு நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சார், இது வரைக்கும் பிசினஸ்ல மட்டும்தான் பார்ட்னரா இருந்தோம். இனி 2 குடும்பமும் ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன். இந்த எல்லா சொத்தையும் விட பெரிய சொத்தே அன்பரசி தான். அவ எங்க வீட்டுக்கு வர போறா. அந்த சொத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னால இந்த சொத்தெல்லாம் நிக்காது சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன்ல நான் சொன்னல, ஆமா அந்த ஐஸ்வர்யா அவதான். அவளதான் நீ டெஸ்ட் பண்ணி அவ கர்ப்பமா இல்லையான்னு சொல்லணும். ஆனா அது அவளுக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணணும். அப்பா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்தாகணும். அப்புறம் எப்படி எடுக்கிறது? அவளை ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர வைக்கிறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதா போச்சு. இப்ப எப்படி எடுக்கிறது? அண்ணி ஒண்ணு பண்ணலாம். மீனாட்சி அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஐஸ்வர்யா அக்காவை கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட வேண்டியதான். அது கொஞ்சம் கஷ்டமாச்சு. மகேஸ்வரி, நீ எங்களுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. சரி, நீங்க உள்ள வாங்க. நீங்க 2 பேரும் அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரி வாங்க வாங்க. அக்கா கொஞ்சம் வரீங்களா? எங்க? இல்ல, அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க ஊசி குத்திக்க ரொம்ப பயப்படுறாங்க. அதான் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நானு? இல்ல, அக்கா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. என்ன இந்த மீனாட்சியோட ஒரே ரோதனையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவ கூப்பிட்டதே இல்லையே, இன்னைக்கு என்ன புதுசா கூப்பிடுறா? ஐசு, என்ன யோசிக்கிறீங்க? மீனாட்சிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வாங்க, அட வாங்க. மீனாட்சி அக்கா, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, பிளட் டெஸ்டுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? ஏங்க, அவங்க தான் பயப்படுறாங்கன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர், ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேண்டாம். 2 பேரும் இப்படி பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாதுக்கா, பயப்படாதீங்க. ஒரு பிளட் டெஸ்ட் தானே, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? அக்கா பயப்படாதீங்கக்கா, தைரியமா இருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லக்கா, தைரியமா இருங்க. ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளுங்க. வேண்டாம். நீங்க ஏங்க கத்துறீங்க? சிஸ்டர், ஊசி ஏன் கையில குத்தி இருக்கீங்க? ஐயோ சாரிங்க, நான் இவங்க கையை நினைச்சு குத்திட்ட போல இருக்கு. தெரியாம பண்ணிட்டேங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்ல. இந்தாங்க பஞ்சு, ஊசி குத்துன இடத்துல வச்சுக்கோங்க, பிளட் வராம இருக்கும். எனக்கு நேரமே சரியில்லை, அதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. எப்படியோ நம்ம போட்ட பிளான் படி பிளட் எடுத்தாச்சு. இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. மகேஸ்வரி, ஐஸ்வர்யாவோட ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? 1 ஹவர்ல கிடைச்சிரும். அக்கா, நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க.
நான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஐஸ்வர்யா டாக்டரை பார்க்காம நம்ம எப்படி போறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐஸ்வர்யா அக்காவோட ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? சாரிங்க, அவங்க கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நிஜமா தான் சொல்றீங்களா சிஸ்டர்? அவங்க கர்ப்பமா இல்லையா? 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க கர்ப்பமா இல்ல, அதுதான் உண்மை. இந்தாங்க ரிப்போர்ட். என்ன தீபாவை இன்னும் காணோம்? போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ரிப்போர்ட்டை வாங்கிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவா. வந்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. வா தீபா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு? அக்கா, ஐஸ்வர்யா அக்கா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அப்படின்னா அவ கர்ப்பமா இல்லையா? இல்லக்கா, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? கட்டின புருஷன் அத்தைன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த டிராமாவை ரொம்ப நாளைக்கு போட முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நடிக்கிறான்னு தான் தெரியல. சரி, ஐஸ்வர்யா பொய் சொன்னாலும் அத்தையோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒருவேளை அவங்கள ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி பொய் சொல்ல வச்சிருக்கலாம்ல. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கணும் தீபா. அந்த டாக்டரை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி கேட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிரும்ல. சரி, இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? அருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னா அவரால் இந்த விஷயத்தை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. கண்டிப்பா அவளை அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவாரு. சரி, அப்ப வேற என்ன பண்ணலாம்? தீபா, நமக்கு தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல. நீ இந்த வீட்டோட மருமக. இங்க நடக்கிற நல்லது கெட்டதுல உனக்கும் பங்கு இருக்கு. அதனால ஐஸ்வர்யா மாட்டற எல்லார்கிட்டயும் சொல்றதுதான் நல்லது. அக்கா, என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? சொல்லு தீபா. இத எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அக்கா கிட்ட தனியா பேசி பார்த்தா என்ன? அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்கு, ஏன் பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ போய் முதல்ல பேசு, அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றத பத்தி முடிவெடுக்கலாம். சரிக்கா, அப்போ நான் போய் பேசுறேன். இவ எதுக்கு ஐஸ்வர்யா ரூம்குள்ள போறா? இவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் ஆகாதே. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக இங்க வந்த? பிறந்த நாள் அன்னைக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்வேன்னு நினைச்சீங்களா? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல. ஆனா உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. கடைசி பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடிப்பாவி. என்ன இருந்தாலும் நீங்க என் மாமியார் இல்லையா? அதனாலதான் நானே கடைக்கு போய் உங்க பிறந்த நாளுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் வேஷத்துக்காக வாங்கிட்டு வரல. உண்மையாவே உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நம்பிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க பிரச்சனை. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாசமா தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் உங்க மேல பாசம் தெரியுமா? நீங்க கொண்டாட போற
கடைசி பிறந்த நாள் இது. உங்களோட இந்த கடைசி பிறந்த நாளுக்கு நீங்க கட்டிக்கிற புடவை இந்த மருமக வாங்கி கொடுக்கிற புடவையா தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, நல்லா இருக்கா பாருங்க. ஏய், என்னடி நக்கலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமியாரே, உண்மையத்தான் சொன்னேன். எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க குழந்தை இல்ல 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 தேவி அம்மா எங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க போற நாள விரல விட்டு எண்ணிடலாம். தேவி அம்மா அவங்க சபதம் செஞ்ச மாதிரி உங்களை வதம் பண்ண போறாங்க. ஆஹா, அவகிட்ட இருக்கிறது அவளோட குழந்தை தாங்கிறது தெரியாமலேயே இந்த போடு போடுறாளே. குழந்தை மட்டும் அவளுக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நார் நாரா கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவா. அத்தை, நான் இது வரைக்கும் உங்களுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குறை இருக்க கூடாதுல்ல. அதான் கடைசியா இத வாங்கிட்டு வந்தேன். உண்மையாவே உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அத்தை. ஒரு மனுஷனுக்கு சாக போற நாள் தெரிஞ்சா கூட அந்த நாள் வரைக்கும் வேதனையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா எப்போ சாவு வரும், எப்படி சாவு வரும்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து வாழ்றது எவ்ளோ கொடுமை, எவ்ளோ அவஸ்தை. சரி, பண்ண பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த புடவைய கட்டிக்கிட்டு சீக்கிரம் கேக் வெட்ட ரெடி ஆயிட்டு வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னாச்சு குட்டி? ஏன் அழறீங்க? அம்மா போறேன்னு அழறீங்களா? ஹஸ்பண்ட் சார், குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் குழந்தைய தூக்கிட்டே போறேன். இல்ல மாரி, நீ போய் பத்த வச்சுட்டு வா, நான் பாப்பா பாத்துக்கிறேன். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், நீங்களே ஏதோ முக்கியமான கால் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுங்க கொடுங்க, நானே தூக்கிட்டு போறேன். கொடுங்க. சரி. அழுறீங்களா? அழக்கூடாது. சிஸ்டர், இன்னொரு லட்டு திங்க ஆசையா? குட்டி லட்டு கூட போகுது. ரொம்ப சந்தோஷம். மாரியோட குட்டி தேவியும் சேர்ந்து போக போறா. ஓகே. சாரிமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா. ஆமாம்மா. லைட்டர் மக்கர் பண்ணே. தீப்பெட்டி எங்க? ஏண்டா செல்லம் தடுக்கிற? இரு.
இரு செல்லம் இரு, ஏன் தடுக்கிறீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் வீட்ல இல்லீங்களா? ஏன் அவர் இருந்தாதான் சொல்லுவீங்களா? அப்படி இல்ல, ஜாதக பலன் சொல்லும் போது அவரும் வீட்ல இருந்தா எனக்கு ஒரே வேலையா போயிடும். இல்லன்னா அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லணும், அதுக்காக தான் கேட்டேன். அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, என்கிட்ட சொன்னாலே போதும். வீட்ல எல்லாமே சிஸ்டர் தான், நீங்க சொல்லுங்க. சந்தோஷம். இந்த 2 குழந்தைங்க ஜாதகம் நல்லாவே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ஜாதகம் இருக்க அற்புதமான ஜாதகம், அமோகமான ஜாதகம். இதுவரைக்கும் என் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் கணிச்சதே கிடையாது. அவ்வளவு ஏன் பார்த்தது கூட இல்ல. அப்படியா? அது எந்த குழந்தையோட ஜாதகம்? குழந்தை பிறந்த நேரம் தேதி தெரியலன்னு சொல்லி தம்பி போன் போட்டு கேட்டு சொன்னாரு. குழந்தையோட பேரு தேவி. ஜோசியர்ஜி, அந்த ஜாதகம் என்ன சொல்லுது? அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த ஜாதகத்துல? இந்த குழந்தை தேவி ஜாதகம் இருக்க அச்சு அசல் அப்படியே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜாதகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். இந்த குழந்தை தேவியும் அதே ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டுமல்ல, மற்ற கிரக அமைப்புகள் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட ராசி கட்டத்துல நவாம்ச கட்டத்துல எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. தெளிவா சொல்லணும்னா இது ஒரு பெண் கிருஷ்ணர் ஜாதகம். சிஸ்டர் காலி இவ வதம் பண்றதுக்கு பிறந்திருக்கா. அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாறி வயித்துல வந்து பிறக்க போறேன்டி. இந்த குழந்தை எதற்காக ஜென்மம் எடுத்திருக்கோ அதை கண்டிப்பா முடிச்சே தீரும். சிஸ்டர் அந்த குழந்தையோட கதையை முடிக்கணும்னு பாக்குறாங்க. அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது அது சிஸ்டரோட கதையை முடிச்சிரும் போல இருக்குது. மேல சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜாதகத்திலையும் லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆவி ராகுவும் கூட நிக்கிறார். அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணர் சிறையில பிறக்கிற அமைப்பு ஏற்பட்டுச்சு. லக்னத்துல சந்திரன் உச்சம் பெற்றதுனாலும் லக்னாதிபதி சுக்கரனா இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தைக்கு அழகுக்கு பஞ்சமே இல்லை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கிச்சனுக்கு கூட்டியாந்து இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன சிஸ்டர், கிச்சனுக்கு வந்து கத்தி எடுத்துக்கிட்டு போய் மாரிய சடக் சடக்கு குத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி ஜன்னலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஐடியா சிஸ்டர்?
என்ன சிஸ்டர்? சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்றீங்க? மாறி வந்து ஸ்டவ்வ பத்த வைப்பால, வெடிச்சு சாக போறா. ஓல்ட் ஐடியா தான், பட் கோல்டு. ஆமா, இப்பவே கேஸ் வாட அடிக்குதே. மாறி உள்ள வந்தா கேஸ் வாடைய கண்டுபிடிச்சிட மாட்டாளா? இரு, எங்க போறாங்கன்னு தெரியலையே. கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இப்ப கேஸ் பாட சுத்தமா வரல. நீங்க அடிச்ச ஸ்ப்ரேயோட வாசனை தான் எங்கேயும் மணக்குது. உங்களுக்கு பிரெயினோ பிரெயின் சிஸ்டர். வெளியே வா. கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசினாவ நான் நெருப்புல எரியற மாதிரி அவளுக்கு கனவு வந்துதான். இன்னைக்கு அவ நிஜமாவே எல்லாரும் முன்னாடியும் நெருப்புல கருகி சாக போறா. ஆமா, மேல எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க சிஸ்டர். நீங்க ரெடி ஆகி வந்தா மாரியோட மரணத்தை கேக் வெட்டி கொண்டாடிடலாம் சிஸ்டர். நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். வருது வருது, விலகு விலகு, வேங்கை வருது. டேய் மாப்ள, அம்மாவோட பர்த்டேக்கு அசத்திருக்கடா மாப்ள. கேக் யாருக்கு மாமா? அம்மா காச்சு. என்ன சித்தப்பா, உங்க பர்த்டே பார்ட்டி, உங்க பர்த்டே பேபி இன்னும் ரெடி ஆகலையா? கீழே பேபி ரெடி ஆயிட்டு இருக்குது, இப்ப வந்துருவாங்க. ஹாசினி, உனக்கு சீக்கிரமா கேக்க கட் பண்ணி சாப்பிடணும். அதுக்கு தானே இப்படி ஆளா பறக்குற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முதல் அடி மீனாட்சிக்கு சமத்தியா விழும். அந்த அடியில அவ வியாபாரம் மட்டும் இல்ல, இத்தனை நாளா அவ சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரும் நாசமா போயிடும். அதுல இருந்து அவ சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த அடி அடிக்கணும். எங்க தெரியுமா? அந்த மீனாட்சியோட வீட்ல. அம்மா, பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடியா எடுத்துக்கிட்டியா? யமுனக்கா கரெக்டா எடுத்துக்கிட்டல? ரெடி. சரண்யானி, நீங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் வர வேண்டாம், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அம்மா, நான் இன்னைக்கு 3வது வார்டுல இருந்து 6வது வார்டு வரைக்கும் கேன்வாசிங் பண்றேன். நீங்க 7ல இருந்து 10 வரைக்கும் போனா போதும். யமுனக்கா, நீ அம்மா கூட போ, சரியா? சரி. போங்க, உள்ள ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. சார், யார் சார் நீங்க எல்லாம்? எங்க வீட்ல என்ன சார் தேடுறீங்க? We are flying squads, தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். உங்க வீட்ல பணம் இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கோம். பணமா சார்? பணம் எங்க வீட்ல எப்படி சார் பணம் இருக்கும்? ஓட்டு போட பணம் கொடுக்கறதுக்காக உங்க வீட்ல பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த பேக்கை செக் பண்ணலாம் சார். ஓபன் ஐயோ பண்ணுங்க. சார், அத நான் கொண்டு போற பேக். அதுல பணம் எதுவும் இல்ல சார். ஓபன் பண்ணியா? சார், இதுல வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கு சார். என்னம்மா இது? என்னது இது? நோட்டீஸா? ஐயோ,
ஓட்டு போடுறதுக்கு பணம் வச்சிருக்கீங்க. இந்த பணத்தை முழுக்க பறிமுதல் பண்றேன். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றேன். அதை எடுங்க. இந்தாங்க, இதை கையில பிடிச்சிட்டு நில்லுங்க. கையில பிடிச்சிட்டு நில்லுங்கம்மா. போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுங்க. என்ன சார் இதெல்லாம்? நாங்க எப்ப சார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுமா. உங்க வீட்டுல பணத்தை பறிமுதல் பண்ணிருக்கோம். இதை பிடிச்சிட்டு நில்லுங்க. பிடிங்க. இல்ல சார். அதான் சொல்றாருல, போய் போய் நில்லுங்க. நில்லுங்கம்மா. அங்க போய் நில்லுங்க. சக்தி, போட்டோ எடுங்க. என்னம்மா இதெல்லாம்? திருப்பி பிடிமா. அந்த சக்திக்கு விழுற 2வது அடியிலேயே மொத்த குடும்பமும் ஆடி போயிடணும். இதோட நான் விட மாட்டேன். இன்னும் 2 அடி மரண அடியா விழணும். அதோட அந்த மீனாட்சி எலெக்ஷன்ல நிக்கிறதையே மறந்துட்டு அவ குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே ஓடி போயிருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. வாங்க சார், என்ன வேணும்? 2 இட்லி ஒரு வடை கொடுமா. என்னங்க வாங்கிக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு 2 இட்லி வடை கொடுமா. எனக்கு 2 இட்லி வைங்கம்மா. அப்படியே ஒரு வடையும் வச்சிருக்கு. வாங்கம்மா வாங்க. இட்லி, பொங்கல், வடை எல்லாமே இருக்கு. வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. என்னம்மா இது ஒரே புழுவா இருக்கு? புழுவா? அதெல்லாம் இருக்காதே, நல்லா பாருங்க. அம்மா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்களே பாருங்கம்மா. நல்லா பாருங்க, புழு இருக்குமா? இல்ல, எப்படி? இங்க பாருங்கம்மா, என்னம்மா இது? புழுவா இருக்குமா? எப்படிம்மா இதை சாப்பிடுறது? என்னம்மா இது? இல்ல சார், நாங்க ரொம்ப ஹைஜீனிக்கா தான் சமைச்சு எடுத்துட்டு வரோம் சார். அப்புறம் எப்படி புழுலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். அப்ப இது என்னம்மா? அடைச்சி வாய் மூடுமா. நாங்க யாருன்னு தெரியுமா? உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிங்க. உங்க ரோட்டு கடையில தரமில்லாத உணவு சப்ளை பண்றீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதான் நாங்க நேர்ல செக் பண்ண வந்தோம். இப்ப அந்த கம்ப்ளைண்ட் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க இங்க கடை நடத்தக்கூடாது. இங்க பாருங்கப்பா, யாரும் இனி இந்த கடையில சாப்பிடாதீங்க. எதுவும் குவாலிட்டியா இல்ல, புழு கரப்பா போச்சுன்னு கிடக்குது. இத சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். என்ன சார் சொல்றீங்க? நாங்க பல வருஷமா மீனாட்சி அம்மா மெஸ்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வரலையே. ஆமா சார். எங்க பிளேட்லாம் பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி புழுவெல்லாம் எதுவும் இல்ல, நல்லதா இருக்கு. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? எங்க பிளேட்ல புழு இருந்துச்சு, அதான் நடவடிக்கை எடுக்கிறோம். சார், இந்த ஃபுட் எல்லாம் சாம்பிள்ஸ் எடுங்க. இருக்கிற ஃபுட் ஐட்டத்தெல்லாம் கீழே கொட்டுங்க. எதுவும் பண்ணிடாதீங்க சார். இது எதுவும் நீங்க டச் பண்ணாதீங்க சார். எங்க வேலையை செய்ய விடுங்க, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். சார், என்ன சார் பண்றீங்க? சார், என்ன சார் இதெல்லாம்? யோ, என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சாம்பிள்ஸ் ரெடியா? சார், என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், கீழே கொட்டாதீங்க, சாப்பிடுற பொருளுங்க. இத தின்னா உயிர் தான் போகும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் கிளம்புறேன். சரிப்பா சித்தார்த், பார்த்து பத்திரமா. என்ன அப்பா, அவனை பத்திரமா பார்த்துருக்க சொல்லுங்கப்பா. ஏப்பா, சித்தார்த் வெளியூருக்கு தானே போறான்.
போறதுதான் போறான், எதுக்கு தனியா போகணும்? பாவம் ராணியும் தனியா இருந்து இங்க என்ன பண்ண போறா? கொஞ்ச நாளைக்கு அவளும் அவன் கூட இருந்துட்டு வரட்டுமே. தாத்தா அந்த ஆளை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன்பா சித்தார்த், நான் சொல்லணும்னு நினைச்சத பத்து சொல்லிட்டான். தாத்தா என்னால முடியாது தாத்தா, நானே இவளை கூட்டு போக மாட்டேன். என்னப்பா சித்தார்த் இப்படி சொல்ற? பாவம் பாவ, இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தானே அவ வாழ்ந்திருக்கா. அது மட்டுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காடா. ஆமா சித்தார்த், அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்தே அவளுக்காக வாழ்ந்ததே இல்ல சித்தார்த். அவளே கூட்டிட்டு போ சித்தார்த். அவங்க இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்ல இருக்காங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தானா? அண்ணிய கூட்டிட்டு போங்கண்ணா. அது மட்டும் இல்லப்பா, நம்பூதிரி சொன்ன மாதிரி குறிச்ச நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். யோ என்னயா என்னத்துக்கு முறைகிற? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா நான் எதுவுமே சொல்லல. என் மேல இருக்கிற பாசத்துல அவங்களா சொல்றாங்க. தாத்தா இவ பெரிய டார்ச்சர் தாத்தா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவ எப்ப ரெடி ஆகி நாங்க எப்ப கிளம்புறது? தம்பி, நான் தான் எதுக்கு இருக்கட்டுமேன்னு பொட்டில ராணியோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தாத்தா எல்லாம் சரி தாத்தா. இது என்ன பஸ் டிக்கெட்டா? எனக்கே லாஸ்ட் மினிட்ல கிடைச்சது. நானும் ரொம்ப போராடி அவளுக்கும் ஒரு டிக்கெட் போட்டுட்டேன். இந்தவா யோ சும்மா எதுக்கு என்ன முறைச்சுன்னு இருக்கிற? சரி சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு. ராணி நீ கிளம்புமா. இல்ல தாத்தா, தாடிகாரன் என்னைய தான் திட்டுவான். அவன் எப்போ உன்னை திட்டாம இருந்திருக்கான்? நீ கிளம்புமா. அண்ணி இதான் நல்ல சான்ஸ், கிளம்புங்க அண்ணி. அம்மா ராணி போமா, நம்பூதிரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. போமா. அப்ப சித்தார்த் கூட்டிட்டு போப்பா. அட ஆமாடா, நேரமாச்சு, என்னடா நீ? கிளம்பு. கிளம்புடா. கிளம்புங்க. சரி வந்து தொலை. போங்க. வா இடு. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கவின் டிவில என்ன கார்ட்டூனை விரும்பி பாப்பான்? அவன் வந்து அது சரி, அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர்னு சொல்லுங்க பாப்போம். ஐஸ்கிரீம் அது அது காவ்யாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சிங்கிங். அது எல்லாருக்கும் தெரியுமே. சரி, அவளோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கர் காவ்யா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவா? சிங்கிங் ஆப்வியஸ்லி. சிங்கிங்க தவிர காவ்யாவை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. அவ ஃப்ரீ டைம்ல வேற ஒண்ணு பண்ணுவா. காவ்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அது அபியோட ஃபியூச்சர் ஏம் என்ன? அவ என்னவாகணும்னு ஆசைப்படுறா? அவளோட ஃபேவரட் ஷோ, ஃபேவரட் கலர் என்ன சொல்லுங்க பாப்போம். சரி, அஞ்சலிக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா? சரி, அஞ்சலியை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதையாவது சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நான் தான் அவங்க அப்பா, அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க பாருங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்.
காரை விட்டு கீழே இறங்க. சார் அவுட் ஐ சே. சார் நட் ரோட்ல இறக்கி விட்டா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இது சுத்தமா சரியில்லை சார். இறங்குன்னு சொன்னேன். சார் சார் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். டோரை மூடு. சார் சத்தியமா நீங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், பாத்துக்கோங்க. டோரை மூடு. சார் 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 ச்சே! அவரா வந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரே ஒரு போன் கால் பண்ணணும்னாச்சு தோணுச்சா அவருக்கு? சரியான கல் நெஞ்சுக்காரரா இருக்காரு. இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு சாப்பிட கூட போகல. ஐயோ பசி வேற கில்லுதே. இப்ப என்ன பண்றது? கையில காசு வேற இல்ல. சரி போய் தண்ணியாவது குடிப்போம். அண்ணா என்ன வேணுமா? குடிக்க இஞ்சி டீ, மசாலா டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா, தண்ணி மட்டும் கொடுங்க போதும். தண்ணியா? அந்த இருக்கு, மோந்து குடிமா. ஏமா நீ தான் டீயே குடிக்கல, உனக்கு சேர் தேவை இருக்கா? கீழே இறங்கி உட்காருமா. என்னம்மா ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா வராங்க? இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க கூடாதும்மா. இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க ஜாஸ்திமா. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடு போதுமா. வர வேண்டிய ஆளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. அவர் முதல்ல வருவாரானே தெரியல. என்னம்மா சொல்ற? சொல்றேன் சீக்கிரமா வர சொல்றேன். சரிம்மா. மா ரொம்ப நேரம் ஆகுது, வா போலாம். சரி. ஐயோ உனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம ரோஷத்தை விட்டு நாமளே பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ நாய் வேற ஊல விடுதே, விட்ட கடிச்சிரும் போல இருக்கு. இவரு வேற வர மாட்டேங்கிறாரு. ஏய் அவனுக்கு ஓட விட்டல்ல, அப்படிதான்டா இருக்கணும். ஒரு ஃபிகர் தனியா உட்காந்துட்டு இருக்கடா. ஆமா மச்சி, துணைக்கு யாருமே இல்லை போல. போயிடலாமா? போலாம். டேய் போய் ஆகணும் மச்சி, இல்லைன்னா என் மனசு தாங்காது மச்சி. வாங்கடா போயிருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவன் நடிக்கிறானா?
இல்ல உண்மையாவே பழைய அம்மா பாசத்துல கட்டி பிடிக்கிறானா? இவனை நம்பவே முடியாது. எந்த நிமிஷம் எப்படி மாறுவானே தெரியாது. அவசரப்படாத நந்தினி, கொஞ்ச நேரம் அவன் போக்குலயே போகட்டும். இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். விக்ரம், விக்ரம், வந்துட்டியாப்பா? உள்ள வாப்பா, வா. அம்மா, எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதும்மா. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தோணல விக்ரம். ஏன்னா நீ என்ன விலகி போயிருந்தாலும் என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் நினைச்சுப்பேன். நீ நல்லபடியா வந்துட்ட. உன் முகத்தை இனி பார்க்கவே முடியாதோன்னு நினைச்ச. நல்ல வேளை பெருமாள் உன்னைய முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டான். ஹாப்பி பர்த்டே விக்ரம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் கிரேட் மாம். ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ. டே விஜய் ப்ரோ, இவங்க யாரு? இவங்கள பத்தி எதுவுமே சொல்லல. என்னது? நான் யாரா? மாமா, நான் ஐஸ்வர்யா மாமா. ஐஸ்வர்யாவா? ஆமா ப்ரோ, நம்ம ஐஸ்வர்யா தான். நம்ம ஐஸ்வர்யாவா? ஓகே. ஏண்டா, எங்களுக்கெல்லாம் தெரியாம எப்படா கரெக்ட் பண்ண நீ? டே விஜய், ஏடா கழுத்துல தாலிலாம் தொங்குது? கல்யாணமே பண்ணிட்டியா நீ? ப்ரோ, உனக்கு என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லடா, பிரச்சனைலாம் இல்லை. கொஞ்சம் டயர்டா இருக்கு. டொமஸ்டிக் ஃப்ளைட் வேறல்ல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா குட்டி பாஸ், பாஸ் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாண்டா விஜய், எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. தலையில வேற கட்டு போட்டிருக்காங்க, அதான் பிரச்சனை. எப்போ அடிபட்டுச்சு, எப்போ திருச்சி போனேன்னு சுத்தமா ஞாபகமே இல்லை. கேட்டா பெருமாள் பேய் மொழி முழிக்கிறான். சரிம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? சரிப்பா, வரேன்டா. பை பெருமாள். ஓகே பாஸ், டேக் கேர். இவன்கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நம்மள குழப்பிட்டு போறான். இது நடிப்பா இல்ல உண்மையான்னு தெரியலையே. பெருமாள், விக்ரம்க்கு என்னாச்சு? ஐஸ்வர்யாவை இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரியே பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை? பாஸுக்கு பெரிய ப்ராப்ளம் குட்டி பாஸ். அவர் உயிர் போயிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். பெருமாள், என்ன சொல்ற? விக்ரம் உயிர் பொழைச்சு வந்தது பெரிய விஷயமா? என்னடா சொல்ற? ஆமா குட்டி பாஸ், இப்ப அவர் இருக்க நிலைமையில உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, அவர் ஒய்ஃப் மகா மேடத்தை கூட அவருக்கு ஞாபகமே இருக்காது குட்டி பாஸ். மகாவே ஞாபகம் இருக்காதா? என்ன பெருமாள் சொல்றீங்க? ஆமா மேடம். பெருமாள் பாஸ், என்னோட மொபைல் எங்க? பாஸ், உங்களோட திங்ஸ் எல்லாமே இந்த பேக்ல இருக்கு பாஸ். ஓ அப்படியா? இந்தாங்க பாஸ். சரி, கொடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு தான் நாங்க நடந்தே போயிட்டு வந்துருவோமே. ஜானகி அக்கா கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க போயிருக்கிறதா சொன்னேன். பார்வதி, நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் ஜானகிய பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அத என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா இருக்காங்க?
வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல ஜானகி. இல்லங்க, அது வந்து வீட்ல இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஜானகி. என்ன நடந்தாலும் என் ஜானகி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு. அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டியே ஜானகி. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. எங்க நான் உங்களை பாப்பேனா இல்ல நம்ம பொண்ண பாப்பேனான்னு தெரியாம தான் இப்படி. எனக்கு உண்மையில கோவலம் கிடையாது ஜானகி, வருத்தம் தான். நான் இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருந்தா நாம 2 பேரும் பேசி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா சொல்லாம மறைச்சதான் என்னால ஏத்துக்க முடியல. இல்லங்க, நான் அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஜானகி, நான் இனிமே உன்கிட்ட எப்படி பேச போறேன்னு தெரியல. இனி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உனக்கான தண்டனை கிடையாது, எனக்கான தண்டனை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனை? பெரிய பையன் ஹால்ல படுத்திருக்காரு. அது இங்க காத்து வரலையா, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சுன்னு அதான். நீங்க கஷ்டப்பட்டு போய் சொல்ல வேண்டாம் பெரியம்மா. ஏதோ பிரச்சனைனாலதான் அவர் அங்க படுத்திருக்காருன்னு எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அம்மா, என்ன பிரச்சனைமா? சொல்லுங்க பெரியம்மா, என்ன பிரச்சனை? நான் அங்க வந்ததுதான். ஆனா அப்பாதான் அத ஏத்துக்கிட்டாருலம்மா. அங்க ஏத்துக்கிட்டாரு, ஆனா இங்க ஏத்துக்கல. எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட மறைச்சத அவரால ஏத்துக்க முடியல. ஒரு தாயா நான் பெத்த பொண்ணு ஆசைப்பட்டத நிறைவேற்றறதுக்காக நான் முயற்சி பண்ணது தப்பா? ஆனா ஒரு மனைவியா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தோணுது. எப்படி பேச முடியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல ஜானகி. வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சொல்லாம மறைச்சத என்னால ஏத்துக்க முடியல ஜானகி. நான் இனிமே
உங்ககிட்ட எப்படி பேச போறேன்னு தெரியல. இனி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு பண்ண தப்ப ஏத்துக்கிட்ட அவரால அதே பொண்ணுக்காக நான் பண்ண தப்ப ஏத்துக்க முடியல. உங்களுக்கு நான் செஞ்ச நியாயம் அவருக்கு அநியாயமா தெரியுது. ஒரு பொண்ணு மகளா இருக்கிறப்போ பெத்தவங்க விருப்பத்துக்காக வாழணும். இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கிறப்போ அவ கணவரோட விருப்பத்துக்காக வாழணும். பிள்ளைங்களை பெத்தா அந்த பெத்த பிள்ளைங்களுக்காக வாழணும். அப்படி ஒரு சிக்கல்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, என்ன நீங்க இவ கேட்டான்னு மோதிரத்தை கழட்டி கொடுத்துருக்கீங்க? இருக்கட்டும் அத்தை. எனக்கு மோதிரம் கொடுத்திருக்காருங்க மாமா. போதும் பெண்ண உள்ள விட போறீங்களா இல்லையா? வாசல்லே நிக்க வச்சு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு தான் விடுவீங்க போல. வள்ளி, கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தாராளமா கொடுக்கலாம். எழுதுவீங்க எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்க போல இருக்கு. மொத்தமா சுருட்டி எடுத்துட்டு ஓடலாம். இந்த அரண்மனைக்குள்ள நுழையிறதுக்கு 1/2 பவுன் மோதிரம் கேக்குது. மாமா உள்ள வாங்க. போங்க வாங்க. இப்படி வா வீரா. கிளம்புறது. நீ போல? நான் வரல. வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. நிக்க இடம் இருக்குமான்னு தெரியல. ஏற்கனவே ரொம்ப ஸ்வெட்டா இருக்கு. அங்க உள்ள வந்தா ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கும். நான் அப்படியேங்க காத்து வாங்கிட்டு ஜாலியா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன் சொந்த பந்தம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க. அவங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, நீ நிக்கிறதுக்கு இடம் இல்லையா? அதான் வேணாங்கிறேன்ல. உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுறியா? நான் வேணா பாத்துக்கிறேன்ப்பா. தோ பாடுறா, எங்க அப்பாட்ட இருந்து என்ன காப்பாத்த வந்துட்டா. ஓவிய அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. பசங்கள்லாம் வருவானுங்க. நான் அப்படியே அவனுங்களோட பேசிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கே இருக்கேன். உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க. நீ மட்டும் வெளியே நின்னுட்டு இருந்தனா எங்க சொந்தக்காரங்களா என்ன பேசுவாங்க? இப்ப நீ உள்ள வரியா இல்லையா? ஏய், சொன்னா கேளு. உங்க குடும்பத்துக்கே நான் எதிரி. உள்ள வந்தா எல்லாரும் என்ன கொலகார மாதிரி தான் பாப்பீங்க. இதுல நான் வரலன்னு உங்க சொந்த பந்தம் எல்லாம் கேட்பாங்களா? சும்மா ஏதாவது சொல்லுனுக்காது. மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்சோடனே கிளம்பியிருப்பேன். ராகம் வந்தோம், கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டான். அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்தேன். உள்ள வந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. நீ போ, நான் அப்படியே இங்கேயே ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உன்னை யாரும் எதிரியாவும் பார்க்க மாட்டாங்க, அப்புறம் கொலகாரனாவும் பார்க்க மாட்டாங்க. இந்த சீன் எல்லாம் போடாம உள்ள வரியா? விட்டா உனக்கும் ஆரத்தி எடுக்க சொல்லுவ போலயே. யா எடுத்தாண்ணா? ஓ, அந்த நினைப்பு வரியா? சரி எடுக்கிறேன். நீ என்ன போடுவ? கர்ண பரம்பரை கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படி அப்படியே போடுவேன். ஓ, உன் பாட்டில சொல்றியா? பெட் பாட்டில். உலவா இவ ஆளுக்கும் வாய்க்கும் தான் சம்மந்தம் இருக்கா? வெயில வேற இருக்கு. சரி போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது? வெறும் ஜிஞ்சர் மட்டும்தான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போய் ஆரஞ்சு இருந்தா எடுத்துட்டு வா. இதான் இருக்கு. இஷ்டம் இருந்தா குடி, இல்லனா போ. ஏய், என்னடி பண்ற? போடி போய் எடுத்துட்டு வா.
ஆரஞ்சு கேக்குறான்ல, உள்ளதான் இன்னொரு கேஸ் இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வந்து கொடு. சரி இல்லைன்னா பரவாயில்ல விடு. பாவம் சின்ன புள்ள, அதுவே எடுத்து எல்லாத்தையும் குடிச்சிருக்கும். இல்ல வீட்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். உள்ளதான் இருக்கு. அண்ணா ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. போங்க. சரிம்மா, வாங்கம்மா உள்ள போலாம். உள்ள சேர் இருக்கு, போட்டு உட்காந்துக்கோங்க. சரிக்கா. போ. இந்தா முடி. ஏய் ஓபன் பண்ணி கொடுத்துரு போ. அதெல்லாம் பரவாயில்ல விடு. போக. குடிக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி இடத்துக்கு நல்லா யூஸ் ஆகுதுல. டாஸ்மாக் டாஸ்மாக். ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். உங்க வீட்டுல நீதான் நாட்டமா போல. நீ சொல்றதெல்லாம் உடனே நடக்குது. கெத்துதான். சும்மா எல்லாம் கெத்து காட்ட முடியாதுப்பா, அதுக்கு உழைக்கணும். குடிச்சிட்டியா? எப்படி இருக்கு? நல்லாதான் ஆகுது. ஏன்? மிக்சிங் எல்லாம் கரெக்டா இருக்கா? மிக்சிங்கா? சரக்கு எதுவும் கலந்துக்கிறியா? பாடையே வரலையே. உன்னை சும்மா கவனிக்கிறேன்னு நினைச்சியா? அதுல ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இருக்கு, எலி மருந்துல. நான் எலி மருந்த கலந்தல, அந்த மிக்சிங்க பத்தி கேட்டேன். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோயேன், அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். தோடா எங்களுக்கு எலி மருந்தா? நாங்கெல்லாம் சைனடியே சைலண்டா டீல் பண்றவங்க, எங்களெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இன்னொரு பாட்டில் இருந்து எடுத்துட்டு வா. உண்மையாலுமே கலந்துருப்பாங்களோ? தொண்டை லைட்டா கவுது. இந்த வாண்டை நம்ப முடியாத. இருக்காது, நம்ம மன பிராந்தியா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.